காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. இன்று கிருத்திகை விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை கொழும்பு ஜிந்துப்பிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் நாள். இன்று அதிகாலை 1:34 வரை ஏகாதசி திதி உள்ளது. இரவு 11:16 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:03 வரை பரணி நட்சத்திரமும் இரவு 11:26 வரை கிருத்திகை நட்சத்திரமும் அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று காலை 6:25 வரை சித்தயோகமும் இரவு 11:26 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் பிளானிங்கை கரெக்டாக பண்ணிங்கன்னா, எக்ஸிக்யூஷனும் கரெக்டாக பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் இதெல்லாம் நல்லபடியாக போகும். ஜாபை பொறுத்தவரையில் வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு முன்னேற்றமான ப்ரோக்ரஸை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பு விஷயத்துக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் சம்பந்தமான உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது, மேலே படிக்கிறது, இல்லை அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்குள்ள சந்திரன் இருக்க நன்மையும் தீமையும் கலந்ததா இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், ரெண்டுலேயுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஆடிட்டராக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் HR சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி ஃபுட்டு சாப்பாட்டு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். குறிப்பாக வேலை விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க, டைவர்ஷன் வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு சுப்பீரியராக இருக்கிறவங்களிடம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை உட்காந்து பேசி கிளியர் பண்ணுறது அல்லது கிளாரிஃபை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அது நாளைக்கு உங்கள் கேரியரை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், பிளேபேக் சிங்கராக இருக்கிறவங்க, மியூசிக் பேண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை டிஸ்கஷன்ஸில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடக ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனை வரும். சில மன குழப்பங்களுக்கு தீர்வு தரக்கூடிய நாளாக இருக்கும்.
விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வச்சிருக்கிறவங்க, பிளாஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இந்த விஷயத்தை இப்படி நான் பண்ணலாம், பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு மனசில் ஓடும். பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்கள் கையில். வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடுறேன், வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் எஸ் இருக்குன்னு தான். ஆனால் இன்னொரு கையில் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வெளியே ரிசைன் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து அவ்வளோ விசேஷமாக இல்லை. சமூகத்தில் நல்ல பேருடைய விஐபிகளின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மம் ராசி என்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கார். சில மனசஞ்சலங்கள் வந்து போகும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், ஒரு ஓடி எடுக்க போகிறேன், இல்லை பிஸ்னஸ் லோன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்கள், கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், ஸ்குவாஷ், டென்னிஸ், செஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கும் அவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இருந்த பிரச்சனைகள், தடைகள் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி என்பர்களே, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் வச்சுருக்காதீங்க, டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நம்பி 4 பேர் இருக்காங்கிறத எப்போ மனசில் வச்சுக்கோங்க. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை குரோசரி பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. வீட்டில் உள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம், அமைதி, பொறுமை தேவை. வாய் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பப்ளிக் பிளேஸில் கவனமாக இருங்க. வாகனங்களால் சில செலவுகள் வந்து போகும். அதே மாதிரி சொத்து விஷயங்களில் பழைய சொத்து வாங்கி விற்றுட்டு புதுசாக ஒரு சொத்து வாங்குறது, இல்லை டைரெக்டாக ஒரு சொத்து வாங்க போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க ப்ராப்பராக. லோன் விஷயத்திலும் கவனம் தேவை. யாரையும் கோபமாக பேசிடாதீங்க. சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனை தீரும். நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வருவதிலே சில தாமதங்கள், தடைகள் வரும். நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் நான் பெட்டராக இருக்கும், பெட்டராக பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவீங்க. அதே மாதிரி சில விஷயங்களை அவசரம் படாதீங்க. ஸ்லோலி ஸ்டெடிலியாக போகிறது நல்லது தான். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போங்க. பழைய தேவையில்லாத விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக மைண்டை வச்சுக்கோங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, வைபோடு இருப்பீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாள். அது மாதிரி வெளிநாட்டில் படிச்சுட்டு ஒரு மாஸ்டர்ஸோ கிராஜுவேஷனோ இல்லை பிஹெச்டியோ பண்ணிவிட்டு வேலைக்காக தேடுவோருக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. தனுசு ராசி என்பர்களே,
உழைப்பால் உயரும் நாள், உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றவும் இறக்கவும் உள்ள நாளாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல். பெண்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோட இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டாட்டூ பண்ணி கொடுப்பவர்கள், நெயில் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், சாரி டிராப்பிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஃபைனான்சியல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஃபைனான்சியல் கன்சல்டண்டாக இருப்பவர்கள், மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் அட்வைசராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தெய்வ வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள். 7.5 நடந்துட்டு இருக்கு, அதனால பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் ஜிபேயோ ஃபோன்பேயோ இல்லைனா ஏதாவது யூபிஐயில் பேமெண்ட் பண்ணுற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பண்ணுறது நல்லது. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். ஃபைனான்ஷியல் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நெருக்கடிகள் குறையும். லீகல் ப்ராசஸிங் இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்கள், நீதிபதிகளாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். பெண்கள் ஒரு ஷாப்பிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரை நண்பர்களை மீட் பண்ணணும், சந்தோஷமாக இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலே இந்த தடைகள் கொஞ்சம் குறையும். சில பேருக்கு பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள், சோம்பேறித்தனத்தை தூக்கி போட வேண்டிய நாள். மாணவர்கள் நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. மெடிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, ஃபார்மா கம்பெனி நடத்துகிறவங்க, சர்ஜிக்கல் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணலாம், அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாம், பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணுபவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.